இன்றைக்கி டிஜே சீரீஸில் நம்ம கையில் இருக்க பேக் பார்த்தீங்கன்னா டிஜே மைக் மினி தான் இருக்குது. ஆல்ரெடி டிஜேயில் மைக் 1 மைக் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. இப்போ நியூவாக லான்ச் பண்ணத்தான் இந்த டிஜே மைக் மினி. இருக்கிறதுலே காம்பேக்டாகவும் சரி சின்னதாகவும் சரி இந்த மைக் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கையில் இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் 2 ரிசீவர் இருக்கும். இதே மார்க்கெட்டில் சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் சிங்கிள் மைக்காகவும் கிடைக்கிது, இல்லை வெறும் ரிசீவர் மட்டுமே தனியாக கிடைக்கிது. ஏன்னா அது ப்ளூடூத்தில் பேர் ஆகி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால தனியாகவுமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஓவர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம பிரித்தோம்னா இல்லை ஒரு யூசர் மேனுவலும் ஒரு ஜென்ரல் பேக்கிங்கோட ஒரு பேக்கேஜ் இருக்குது. லைக் பாக்ஸ் எடுத்து கட்டியே வச்சிடலாம். யூசர் மேனுவலில் ஜென்ரலாக கொடுக்குற மாதிரி டிஜே ஸ்டிக்கர்ஸ் வந்து இதுலேயுமே காமனாக கொடுத்துட்றாங்க. அண்ட் யூசர் மேனுவல் வச்சுட்டு நம்ம இப்போ ஜென்ரலாக பார்க்கலாம். லைக் இதுதான் சார்ஜிங் கேஸோடு இல்லை பேக்கிங்கோடு இருக்குது போல். நம்ம ஃபஸ்ட்டு பிரித்தோம்னா நம்ம ஜென்ரலாக பவுச்சு உள்ளாரே எல்லா கிட்டும் இருக்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பவுச்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பவுச்சோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் ஆனால் மைக் 1 மைக் 2க்குலாம் கேஸ் கொஞ்சம் ஹார்டராக இருக்கும். இது சாஃப்டாக கிளாத்திங் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. லைக் விண்ட்ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கிரே கலர்லேயும் 2 பிளாக் கலர்லேயும். நீங்கள் 2 ரிசீவருக்கும் எப்படி வேணாலும் செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 2 எக்ஸ்ட்ரா பேர் மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம USB to Type C ஒன்று சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் க்யூட்டான ஹப்பில் இருக்குது. சின்னதாக காம்பேக்டாக ஏர்பாட்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், உள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம சார்ஜிங் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க டைப் சி மாதிரி. லைக் இதை நம்ம ஆட்டோமேட்டடாக எப்பயும் ஓப்பன் ஆகக்கூடாதுன்னு சென்டராக ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் தான் கேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம ஓப்பன் பண்ண உடனே மைக்கில் எல்லாம் வந்து ஆன் ஆகிடுது, டிரான்ஸ்மிட்டரும் சரி ரிசீவரும் சரி. இப்போ நமக்கு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிசீவர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம விரல் சைஸு தான் இருக்கும். அதாவது கட்டை விரல் இருக்குன்னா கட்டை விரலோட இருக்க ஃபஸ்ட் பீஸ் சைஸ் தான் வந்து மைக்கே இருக்குது. லைக் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மொபைல்லையோ இல்லை எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லேயோ நம்ம டைப் சி இன்புட் கொடுத்து ரிசீவர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஊப்ஸ், ஓகே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரிசீவர் அண்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. கேஸ் அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நம்ம லாக் பண்ணும்போது அந்த பேரிங்கோட லாக் ஆகிடுது. நமக்கு ஓப்பன் பண்ணும்போது தான் சார்ஜிங்லேருந்து எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகுது. லைக் இப்போ நம்ம கேஸ் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி அடாப்டர் இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, 2 ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 4 விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு கேஸ் வந்து 48 ஹவர்ஸ் வந்து பேக்கப் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஜே லான்ச் பண்ண மைக்லேயே இதோட சார்ஜிங் கேஸ் பேக்கப் தான் அதிகம். அண்டு 2 ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 10+ ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் வந்து நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சீரியஸாக 400 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆடியோ வந்து வித்தவுட் லேக் இல்லாமல் 400 மீட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 2 டைப் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கோ அண்டு ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு இது டிஜே மைமா ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 லெவல் ஆஃப் கெய்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஜே மைக் 1 மைக் 2வில் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க 5 லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது நீங்கள் மைக் மட்டும் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்மக்கிட்ட இருக்க ஆஸ்மோ கேம் அண்டு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஜே ஆஸ்மோ பாக்கெட்டு எல்லாமே இருக்குல்ல, கோப்ரோ லைக் அந்த மாதிரி கேம்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம டேரெக்டாக ப்ளூடூத்லேயே வந்து இந்த மைக்கை வந்து பேர் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் 5.3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஓவராலாக சொல்லியாச்சு. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைப் சி மட்டும்தான் ஜாக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைக் டேரெக்டாக நம்ம ஃபோன்லேயோ இல்லை அதர் கேஜெட்ஸ்லேயோ நம்ம டேரெக்டாக டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆடியோ வந்து ரிசீவர் மூலிமா எடுத்துக்கலாம்.
இது வந்து லைட்னிங் ஜாக் வாங்கணும்னா நம்ம வந்து தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். பட் ஆனால் இதில் லைட்னிங் ஜாக் வைக்கிற மாதிரி நமக்கு வந்து போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உள்ளார இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தனியாக இங்கே ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஜாக் வாங்கி வைக்கிறதுக்குன்னே சொல்லிவிட்டு லைக் நீங்கள் லைட்னிங் வாங்கி வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதர் போர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வைக்கலாமே நீங்கள் அங்கே வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்கில் நம்ம விண்ட்ஸ்க்ரீன் ஆட் பண்ணியுமே அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இதே நம்ம மற்ற மைக்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விண்ட்ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டே நம்ம மைக்கை வந்து வைக்க முடியாது. அந்த ஸ்பெக் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு குவிக் சார்ஜிங் ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே அரௌண்ட் உங்களுக்கு 1 ஹவர் கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சடனாக சார்ஜ் சுத்தமாக இல்லைனாலும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே உங்களால் மைக் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு 1 ஹவர் கிட்ட. அதுவே போதுமானது. இதில் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கிடையாது. அதாவது வெறும் மைக்கு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. இது நம்ம மைக் ஒன் மைக் 2ல் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இந்த மைக்கில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது ஆப்ஜெக்டில் மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும்தான் கொஞ்சம் ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி சைஸ் வைஸ்லேயும் சரி, பேட்டரி பேக்கப் வைஸ்லேயும் சரி ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். அதாவது ஒரு ப்ரோ லெவலுக்கும் சரி, ஒரு பிகினருக்கும் சரி, ப்ரைஸ் வைஸில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அரௌண்டு 16,000க்கே வந்து இது கிடச்சிரும். ஸோ ஒர்த்தான ப்ராடக்ட் தான். தேங்க்யூ.